ட்ரோல் வந்ததெல்லாம் ஜாதியை வச்சு தான் திட்டினாங்க. அதுதான் சொல்றேன். ஏன்னா லைம்லைட்ல எங்களுக்கு கைத்தட்டல் தேவைப்படுது இல்ல. ஆமா. அப்ப இதையும் நாங்க தாங்கிக்க தயாரா. சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டிவோர்ஸ், இந்த செப்பரேஷன், இப்ப மேரேஜ்ங்கிறதே முக்கியம் இல்லைங்கிற பீரியட் ஒரு 10 வருஷமா வந்துருச்சு இல்ல. சோ அப்ப செப்பரேஷன் பிகம்ஸ் ஈஸி. 18 வயசு பொண்ணும் 20 வயசு பையனுமே கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல டைவோர்ஸ் ஆகும்போது why not me? ஸோ இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறவங்க திடீர்னு பிரியும் போது அஃபெக்ட் ஆகிறது பசங்க தானே. ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். பட் இப்ப இருக்கிற பசங்க அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. I think they அதெல்லாம் adjust to அட்ஜஸ்ட் that பண்ணல, கேள்வி கேட்பாங்க. இங்கே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். யாரோ ஒருத்தர் இதுல ஃபைனான்சியல் வீக்கா இருந்து இதை சாக்குன்னு விட்டு ஓடிடுறேன்றாங்க. அப்ப அதுக்கு பேர் மேரேஜ் இல்லையா? அதுக்கு வேற ஏதோ பேர் இல்ல. நீ இல்லையா? அவங்கள மனசை வேதனைப்படுத்துறது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதை ஐ ஃபீல். ஸோ எங்கள் கண்ணுக்கு நீங்கள் எப்படி தெரியுங்கன்னா ரொம்ப ஹாப்பி கப்பிள்ஸ் அண்ட் ஹெல்த்தி கப்பிள், சக்ஸஸ்ஃபுல் கப்பிள். இந்த ஜென்ரேஷன் நீங்க சொல்றீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்குள்ள நாங்க கல்யாணம் பண்ணி 50 இயர்ஸா சேர்ந்தே இருக்கோங்கிறது அதிசயமா இருக்குன்றீங்களா? ஆமாம், அதை தான் சொன்னேன்.